Hey guys, I am Aaron Cracks and welcome back to my YouTube channel EDITZZ. So இந்த வீடியோல எப்படி பார்க்கறோம்னா நிறைய பேர் வந்து preset வீடியோ போடுங்க bro அப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Lightroomல இந்த orange and black color tone color grading எப்படி பண்றது சொல்லி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஏன் கேமரா குவாலிட்டி எனக்கு வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படினா என்னோட மொபைல் வந்து கேமரா கொஞ்சம் சரியில்லை. அதனால தான் கொஞ்சம் கேமரா சரியில்லாம இருக்கு. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம வந்து நல்ல கேமரா எல்லாமே வாங்கலாம். அதனால சப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இந்த ஜாயின் பட்டன் மெம்பரா நினைச்சீங்கன்னா அந்த ஜாயின் சொல்லிட்டு நம்ம சேனல்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிடுங்க. மெம்பர் ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதனால நம்மளோட சேனல்ல மெம்பர் ஆக விருப்பம் இருந்துச்சுன்னா மெம்பர் ஆகிடுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் யூஸ் பண்ணி அந்த எடிட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து லைட்ரூமில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ரூம் ஆப் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து லைட்ரூமில் வந்து ஆட் ஆகிடும். இது வந்து ஈஸியான மெத்தட், அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண சொன்னேன். ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களோட லைட்ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்று மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரீசெட் வந்து ஆட் பண்ணிடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஓட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் மார்க் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜேபிஜி பிஎன்ஜி சேல டிக் இருக்கும், டிக் எடுத்து விட்ருங்க. அப்புறம் கீழே வீடியோஸ்லேயும் டிக் இருக்கும், டிக் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்க அப்படின்னா அவங்க மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து எந்த ப்ரீசெட் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி கீழே ஆடுன்னு சொல்லிட்டு இருக்குமா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ப்ரீசெட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட ப்ரீசெட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் மார்க் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் காப்பி செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இந்த ப்ரீசெட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவுக்கு இந்த கலர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் மார்க் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பேஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ப்ரீசெட்டில் இருக்கக்கூடிய கலர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸு, உங்களோட கை இது எல்லாமே கலர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் அந்த லைட்டு பக்கத்தில் கலர்னு சொல்லிட்டு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே மிக்ஸின் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிட்டு இலுமினேஷன் இருக்குமா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும். உங்களோட ஃபேஸ் உங்கள் கை எல்லாமே அப்படியே ரெட் கலர் கிளிக் பண்ணி ஒயிட் ஆகலை அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலுமினேஷன் சொல்லிட்டு இருக்கும், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும். எந்த அளவுக்கு ஒயிட் ஆகணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபோட்டோவுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து எல்லா ஃபோட்டோவுக்குமே கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து வரும். இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து மாறிடுச்சு. ஃப்ரண்டில் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அப்படியும் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்போஷன் இருக்கும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒயிட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோவுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோட்டோவுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, ஆனால் ஃபேஸில் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒரே மாதிரி வருது. ஒரு ஃபோட்டோவுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வரும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எடிட் பண்ணிங்க. எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கலர்ஸ் வந்து உங்கள் ஃபேஸுக்கு ஒயிட் ஆன் பண்ணிச்சிங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர்னு சொல்லிட்டு இருக்குமா கிளிக் பண்ணிட்டு மிக்ஸின் இருக்குமா கிளிக் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் இந்த ரெட் கலர் வந்து லூமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும்.
அதுக்கப்புறம் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே அந்த ஷேர் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை நல்லதொரு மாசான வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி.